Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா கேரளா ஸ்பெஷல் மீன் பொளிச்சது எப்படி செய்யலாம்னு பாப்போம் வாங்க. தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். 100 ml தேங்காய் எண்ணெய் எடுத்துர்க்கேன். 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துர்க்கேன். 200 கிராம் தக்காளி எடுத்துர்க்கேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் பொரிக்கிறதுக்கு மசாலா எடுத்து வச்சிருக்கேன். நீங்க எப்பவும் மீன் பொரிக்கிறதுக்கு என்ன மசாலா யூஸ் பண்ணுவீங்களோ அதே யூஸ் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துர்க்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துர்க்கேன். லாஸ்ட்டாக 1/4 கிலோ மீன் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த டேஸ்டான மீன் பொளிச்சது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மீன் பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. மேலே தேவையான அளவு போட்டுட்டு அப்புறம் நான் எடுத்து வச்சிருந்த மஞ்சள்தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் மட்டும் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் நம்ம சேர்க்கறதுனால அந்த பொடியெல்லாம் நல்லா கலந்துருக்கும். நம்ம பொரிக்கும் போது உதிராது. தேங்காய் எண்ணெய்க்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும். உங்களுக்கு பொரிச்ச மீன் நல்ல ஸ்மெல்லு இருக்கும், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் இந்த தேங்காய் எண்ணெய். அந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றி மசாலாவை நம்ம கலக்கிறனால ஸ்மெல்லே வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ மீனோட 2 சைடுமே நல்லா மசாலா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த மீனை நடுவில் கட் பண்ணி விடுவோம். அப்படி கட் பண்ணி விடுறதுனால நம்மளுக்கு மசாலா உள்ளேயும் நல்லா இறங்கி மீனுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போ நம்ம ஃபைனலாக நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இந்த மசாலாவை மீனோட. இப்போ நம்ம இதை ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். இதில் நம்ம மீதி வச்சுருந்த தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்குவோம். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப இந்த தேங்காய் எண்ணெயை எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் கொதிச்சிச்சுங்க. இதில் நம்ம வச்சுருந்த வெங்காயத்தில் பாதியை மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. $150 கிராம் வெங்காயத்தில் நான் பாதி மட்டும் தான் போட்டிருக்கேன். வெங்காயம் ஆட் பண்ணோடனே உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வெங்காயம் ரோஸ்ட் ஆயிடும்.
கலர் மாற ஆரம்பிச்சிச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் 2 டேபிள் ஸ்பூனில் வந்து மீதி இஞ்சி பேஸ்ட் இருந்ததில் அதை வந்து போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயமும் இஞ்சி பேஸ்ட்டும் நல்லா உங்களுக்கு ரோஸ்ட் ஆகுதுங்க. இன்னும் உங்களுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகணும், பேஸ்ட் மாதிரி வரணும். ஸோ நீங்கள் இதை எப்படி கிண்டி விட்டுட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் வந்து இதில் கருவேப்பிலை வந்து போடணும். உங்களுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம ஒரு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணலாம். நம்ம அந்த வெங்காயம் வந்து ரோஸ்ட் பண்ணது போக மீதி வெங்காயம் வச்சுருந்தோம்ல, அந்த 150 கிராமில் பாதி தானே நம்ம இதில் போட்டோம். அந்த மீதி வெங்காயம் அப்புறம் தக்காளி வச்சுருந்தோம்ல, அதையும் வந்துட்டு நான் மிக்சியில் போட்டு பேஸ்ட் ஆக்கியிருக்கேன். அதை நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் வந்து இதில் போட்டுக்கலாம். நீங்கள் காரம் கம்மியாக சேர்ப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு மிளகாய் தூள் கூட வந்து நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு மீன் பொரிச்சதுலேயே வந்து கொஞ்சம் மசாலாவில் வந்து காரம் இருக்கும் அப்படிங்கிறனால நீங்கள் இதில் மசாலா ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் கொஞ்சமாக வந்து நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணால் தான் வந்து இது வந்து நல்லாயிருக்கும். மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவு இதை நீங்கள் எப்படி ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ்லேயே வந்துட்டு இது நல்லா குக் ஆகிடும். இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கிற மீன் போய் பார்ப்போம். இதை நம்ம இதுக்குள்ளே ஆற வச்சிடணும். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து 10 மினிட்ஸ் கழித்து இந்த மீனை வந்து எடுத்தாச்சு. இப்போ இது கொஞ்சம் நல்லா ட்ரையாக இருக்குது. அந்த மீனோட வந்துட்டு மசாலாலாம் நல்லா சேர்ந்துருக்கு. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பேன் எடுத்து இதை நம்ம இப்போ ஃப்ரை பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு தோசை தவா எடுத்து மீன் பொரிக்கலாம். தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த டிஷ் நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர், அந்த மீன் பொளிச்சதோட ஃப்ளேவர் வந்துட்டு உங்களுக்கு அப்படியே எக்ஸாக்டாக கிடைக்கும். இல்லை நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் நார்மல் எண்ணெயில் கூட நீங்கள் சமைச்சிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் இந்த ஃபிஷ்ஷை வந்துட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா வெளியில் வந்து சீக்கிரமாக வெந்துடும், உள்ளே வந்துட்டு உங்களுக்கு டக்குன்னு வந்து வேகாது. வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ரஃப்பான மாதிரி ஆயிரும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, மீன் போடலாம். நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேரோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் மீன் எடுத்துக்கோங்க.
இப்போ இந்த தேங்காய் எண்ணெயில் நம்ம பொரிக்கிறனால ஃப்ளேவரே வேறு லெவலில் இருக்குதுங்க. இப்போ நீங்கள் மேலே வந்து எண்ணெய் தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் வந்துட்டு ஒரு சைடு இருந்தால் போதுங்க. அப்புறம் நீங்கள் வந்து திருப்பி விட்டுடலாம். நல்லா வெந்துடுச்சுங்க ஒரு சைடு. நீங்கள் தேவைக்கேற்ப வந்து அப்பப்போ எண்ணெய் விட்டுக்கோங்க. ஏன்னா டவாவில் பொரிக்கிறோம் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து அப்பப்போ நீங்கள் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா கூட போதும். உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு சைட் 3 மினிட்ஸ், இன்னொரு சைட் 3 மினிட்ஸ் மொத்தம் 6 மினிட்ஸ் வந்துட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டம்குள்ளே வச்சு நம்ம அதை திருப்பி ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இப்போவே நீங்கள் வந்து ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண தேவையில்லை. போதுங்க. இப்போ 2 சைடும் வந்துட்டு நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இதை எடுத்துடலாம். ஒரு பிளேட்க்கு மாற்றிடும். இங்கே பாருங்கள், வாழை இலை. என்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறதுல நம்ம வாழை இலை வந்து நான் சொல்லலைங்க. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த வாழை இலையில் வந்துட்டு வச்சு தான் நம்ம 2வது இந்த மீனை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போது இந்த வாழை இலையை வந்துட்டு நீங்கள் நல்லா இந்த தீயில வச்சு இப்படி ரோஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் தூக்கி வச்சே பண்ணுங்கள், இல்லைன்னா கை ரொம்ப ஹீட் ஆகும். ஓரளவு ஒரு 1 to 2 மினிட்ஸ் நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா போதும். இந்த இலையோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும், ஸ்மெல்லும் உங்களுக்கு வந்து வரும். இப்போ நம்ம இலையை வாட்டியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம வாட்டி வச்சுருக்க இலையில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை வந்து இதில் அப்படியே வைப்போங்க. இப்போ நம்ம அந்த பொரிச்ச மீனை அது மேலே வைக்கலாம். திருப்பி அந்த மீன் மேலே அகைன் அந்த மசாலாவை வச்சு இப்படி அமைத்து விடுங்க. இந்த எல்லா சைடும் நல்லா மீன் மேலேயும் கீழேயும் நல்லா மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இந்த இலையை கெட்ட போகிறோங்க. உங்களுக்கு வாழை நார் இருந்தாலும் நீங்கள் கெட்டிக்கலாம். நம்ம இந்த இலையில் கெட்டினதுக்கப்புறம் ஒரு
3 minutes வந்துட்டு நீங்கள் இதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி விட்டு இலையை வந்து முன்னாடி பின்னாடி திருப்பிட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஒரு பிளேட்க்கும் மாற்றிடலாம். இப்போ நான் டவாலேருந்து பிளேட்டுக்கு வந்துட்டு இதை மாற்றிடுறேன். மாற்றிட்டு இப்போ உங்களுக்கு நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதாங்க, நம்ம ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டான மீன் பொளிச்சது செஞ்சிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது இதை செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இப்போ நான் வந்து இந்த இலையிலேருந்து ஓப்பன் பண்ண உடனே ஸ்மெல்லே வேறு லெவலில் இருக்குதுங்க, இந்த வாழை இலையோட ஃப்ளேவர் சேர்ந்து. ஸோ நீங்களும் வீட்டில் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். இன்னும் நம்ம சேனலில் இந்த மாதிரி ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் நிறையா வரப்போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.